ரோகிணி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாவது அப்பாவை வர சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் எப்படி மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? கரெக்டாக உங்கள் அப்பா ஏன் வரல? ஏமாத்துறியா நீ? பொய் சொல்கிறியா நீ? இனிமேல் நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆன்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மனோஜ் எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. நான் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு போனால் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்? அந்த மணி மாதிரி வேற ஒருத்தரை செட் பண்ணி உங்கள் அப்பான்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே ஒருத்தர் பிரச்சனையே தாங்க முடியல. இதில் புதுசாக வேற ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அந்த மணியை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஆமாம், இனிமே என் மாமியார் என்னோட அப்பாவை பற்றி கேட்கவே கூடாது. அப்படி ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நீ சொன்ன மாதிரி போய் அவரை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கறிக்கல்ல அவர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா எப்படிம்மா இருக்க? நாடகம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் நல்லா தான் போகுது. இன்னொன்றுத்துக்கு நடிக்கணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்கு? அன்னைக்கு நடிச்சுமே அதே வீடு தானா? ஆமாம் அங்கே தான். நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி சரி நான் நடிக்கிறேன். என்ன தெரியுமா பண்ணணும்? ரோகிணியோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு அங்கே மலேசியாவில் வந்து பிரச்சனை இருக்குது. அவர்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணம் வாங்கிட்டு இவரை மாட்டி விட்டுட்டாங்க. அதனால் இவர் மலேசியா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இனிமேல் எப்போ வருவார்னே தெரியல அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி சரி அந்த குண்டா இருப்பாங்களே அவங்க தானே? ஆமாம் அவங்க தான். அவங்க கிட்ட தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. நிறைய பணம் நாங்கள் தரோம், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி சரி கண்டிப்பாக நான் நடிக்க வந்துடுறேன். எனக்கு வரணும், எப்போ வரணும் எல்லாமே கரெக்டாக சொல்லிவிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். அதை போட்டுட்டு நீங்கள் வாங்க. நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். இந்த காரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு உடனே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி வெட்டுற மணி ஒத்துக்கிட்டாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து வராங்க.